Good afternoon. Home Study Center சிவகாசி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அந்த வகையில் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து முதல் உலகப் போரோட வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் பார்த்தோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதலாளித்த நாடுகளுக்கு இடையான போட்டி, அதுல எப்படி ஐரோப்பா எப்படி இருந்துச்சு, ஆசியா எப்படி இருந்துச்சு, ஜப்பான் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோம். பால்கன் போர் எப்படி இருந்து, பால்கன் போர் அதனுடைய விளைவு, அதுக்கு என்ன காரணம், நேச நாடுகள் என்ன பண்ணுச்சு, மான் போர்னா என்ன, பதுங்கு போர்னா என்ன, வெர்டன் போர்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இறுதியா நம்ம பார்த்தது வந்து அதுல வந்து பாரிஸ் அமைதி உடன்படிக்கையும் பன்னாட்டு சங்கம் அதனுடைய தோற்றம் அதனுடைய விளைவுகள் இதை வந்து பார்த்தோம். பன்னாட்டு சங்கத்துடைய எந்த நாடுகள்லாம் உறுப்புகளா இருந்தது, அதனுடைய குறிக்கோள் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த சங்கம் ஏன் தோல்வி அடைஞ்சது, அதோட முடிஞ்சது அந்த லெசன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இரண்டு உலக போருக்கு இடையில உலகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து இத்தாலியும் ஜெர்மனியிலையும் இந்த 2 உலக போர்னால பாசிசம் வந்து எழுச்சி பெற்றது. ஸோ அதனால என்ன விளைவுகளா ஏற்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு. பொருளாதார பெருமந்தம் அப்படின்னா என்னன்னா, முதல் உலக போர் வந்து போர்க்காலத்துல வந்து ரொம்ப வளர்ச்சி வந்து முடிவற்று தொடங்குச்சு. அந்த சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, பொருளாதார தேசியவாதம் என்னும் புதிய அலை பாதுகாப்பு அல்லது சுங்க தடைகள், இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வந்து வரி சுமத்துவதுங்கிற பேர்ல வந்து அவங்க வந்து தன்னை வெளிப்படுத்திக்கொண்டு வரியை வந்து அதிகப்படுத்தினாங்க. அதனால உலக வர்த்தகம் வந்து முழுமையா பாதிப்படைஞ்சது. போர்னால ஒவ்வொரு ஐரோப்பிய நாடு மீதும் ரொம்ப கடன் சுமை ஏற்பட்டுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவில் வந்து பங்கு சந்தையோட வீழ்ச்சி, முதல் பெரும் வீழ்ச்சி வந்து 1929 அக்டோபர் 24ல நியூயார்க் நகரத்துடைய பங்கு சந்தையில பங்குகளுடைய விலை வந்து ரொம்ப சரிஞ்சு போச்சு. அப்ப நம்பிக்கையில் இருந்த முதலீட்டாளர்களும் வாடிக்கையாளர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வீழ்ச்சி எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்திருந்த தங்கள் முதலீடுகளை திரும்ப பெறதுக்கான கட்டாயத்துக்கு வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு, தங்களுடைய முதலீடு வெளிநாட்டுல இருந்து கேட்கும்போது பன்னாட்டு செலவாணி முறையில ஏற்பட்ட சீர்குலைவு, இங்கிலாந்துல வந்து செலவுகளை வந்து சுருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சுருக்க ஆரம்பிக்கும்போது இங்கிலாந்துல வந்து தங்க நாணய ஏற்பளவு முறை வந்து கைவிடப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, உடனடியாக வந்து பல நாடுகளும் தங்க நாணய ஏற்பு முறையை விட்டு விலகின. பெரும் சீர்கேடு வந்து ஏற்பட்டது. உள்நாட்டு சந்தையை பாதுகாக்கும் போட்டு ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை வந்து தனக்குத்தானே வகுத்துக்கிட்டாங்க. பணத்துடைய மதிப்பு வந்து குறைஞ்சு போச்சு. பணத்துடைய மதிப்பு குறைஞ்சதுனால கடன் கொடுப்பதை வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப கடன் வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கைகள்ல வந்து ரொம்ப கஷ்டம் ஏற்படுச்சு. இப்ப நம்மகிட்டே காசு இல்லைன்னா நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கேட்க போறோங்கிறப்போ, இப்ப கொரோனா டைம் வந்தது. அப்ப நமக்கு எல்லாருமே வந்து என்ன செஞ்சோம், ஒரு இறுக்கமான சூழ்நிலையில இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த உலகப்போர் வந்து கொண்டு போச்சு. இதன் விளைவா என்ன ஆச்சு அப்படின்னா, வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதை வந்து பெரும் மந்தம்னு சொல்றாங்க. இந்த காலத்தை என்ன சொல்றாங்கன்னா, பெரும் மந்தம் சொல்றாங்க. தங்க மதிப்பீட்டு அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நாணய முறை. இதுல வந்து ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும். அதாவது இப்ப இன்னைக்கு தங்கத்தோடைய விலை இவ்வளவு ரூபான்னா, அதுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்துதானே நம்ம வாங்குறோம். அதுதான் சொல்றாங்க தங்க மதிப்பீடுன்னு. இப்ப அரசியல்ல என்ன அதிர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாரும் காசு பணம் வேணும். அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்கிலாந்துல வந்து 1931ல பொது தேர்தல்ல தொழிலாளர் கட்சி வந்து தோற்கடிக்கப்பட்டதுனால அமெரிக்காவுல பெரும் மந்தத்திற்கு முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தானே காரணம் என குடியரசுக் கட்சிகள்லாம் என்ன பண்ணுச்சாமா, தொழிலாளர் கட்சி தோல்வி அடைஞ்சதுனால குடியரசுக் கட்சி தான் என்ன செய்யுது, நாங்க தான் அமெரிக்கால பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ இது இத்தாலியில என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். இத்தாலியில என்ன ஆச்சுன்னா, நாசிச கட்சிகள் வந்து தோன்ற ஆரம்பிச்சது. இப்போ முதல் உலக போர்ல இத்தாலியில வந்து முதன்மையான சவாலான பணி என்னன்னா, ஆசிரியர்கள் வந்து தெற்கு முனையில இருக்கணும்னு நினைச்சாங்க. அதே சமயத்துல ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், அமெரிக்கர் இவங்கெல்லாம் பிளாண்டஸ் போர்ல வந்து ஜெர்மானியரை வந்து இக்கட்டாக சிக்க வைத்து பணிய வைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த போர்ல பங்கு கொண்டதால் ஏற்பட்ட பண செலவோ ரொம்ப பெருசா இருந்தது. போருக்கு பின்னர் போரின் ஆதாயங்கள்
பகிரப்பட்ட போது இத்தாலி அது எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே பெற்றது. சோசியலிஸ்டுகளின் தன்னுடைய ஆதரவு என்ன பண்ணுச்சுன்னா, கத்தோலிக்கர்களுக்கு ஆதரவு பெறாத இந்த போர்ல இத்தாலி வந்து பேரிழப்ப சந்திச்சது. அதனால நிறைய வேலை நிறுத்தங்கள், வெர்சைல்ஸ் அவமானம், இத்தாலியுடைய ஆட்சியாளர்களே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வர்றாரு, யார் வர்றாரு? முசோலினி வர்றாரு. முசோலினி என்ன பண்ணாருன்னா, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை பின்னர், ஏற்கனவே போன லெசன்ல பார்த்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, அதுல வந்து சோவியத் கம்யூனிசம், அதாவது போல்ஸ் விஷத்தை பின்பற்ற அறிவிச்சுட்டாங்க இத்தாலி. அப்படி அறிவிச்சதுல 1919 நவம்பர்ல தேர்தல் வந்து 1/3 பங்கு இடத்த வந்து கைப்பற்றினாங்க. அதுல யார் வந்தா அப்படின்னா, இரும்பு வேலை செய்பவரின் மகன் வந்து முசோலினி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொடக்கப்பள்ளிக்கான ஆசிரியரா இருந்தவர். அப்புறம் சோசியலிச சிந்தனையோட பத்திரிகையாளரா இருந்தாரு. அப்புறம் ஆற்றல் மிக்க பேச்சாளரா முசோலினி இருந்தாரு. முதல் உலகப் போர்ல இத்தாலி கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்ல வந்து அவர் வந்து போர்ல கலந்துக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1919ல பாசிச கட்சி தொடங்கப்பட்ட போது முசோலினி தான் அதுல வந்து உறுப்பினரா இருந்தாரு. இந்த பாசிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா, அதிகாரம், வலிமை, ஒழுக்கம் இதைதான் முன்னிலைப்படுத்தினாங்க. இதுல வந்து எல்லாருமே சேர்ந்திருந்தாங்க. யாரு? தொழிலதிபர்கள், தேசியவாதிகள், இராணுவத்தினர், நடுத்தர வர்க்கத்தினர், மனநிறைவற்ற இளைஞர்கள் ஆகியோர் ஆதரவு பெற்ற பாசிஸ்டுகள் சுதந்திரமாக வன்முறையை கை கொண்டனர். 1922 அக்டோபர்ல ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கல்ல இருந்தபோது முசோலினி மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை வந்து ரோமாபுரியை பார்த்து நடந்தாரு. அப்ப முசோலினியுடைய வலிமையை கண்டு யார் வியந்தா அப்படின்னா, 3ஆம் விக்டர் இம்மானுவேல் அப்படிங்கிறவர் தான் முசோலினியை வந்து வரவேற்றாரு. அப்போ முசோலினி பாசிசங்கிற கட்சியை தோற்கடிச்சார்ல, அது என்ன அப்படின்னா, தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதத்தின் ஒரு வடிவம் தான் பாசிசம். சர்வாதிகார வல்லமையும் எதிர்ப்பு வன்முறையை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மத்திய அதிகாரத்தின் கீழே வைத்திருப்பது தான் இதனுடைய பண்பாகும். இது வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வந்து ஐரோப்பாவில் வந்து முக்கியமா இருந்தது. முசோலினில பாசிசம் என்ன அப்படின்னா, முசோலினி வந்து 1924 தேர்தலில் வந்து வாக்காளர்கள்லாம் அச்சுறுத்துனாங்க. அப்போ வந்து பாசிஸ்டுகள் வந்து 65% விழுக்காடு வந்து ஓட்டு பெற்றாங்க. ஆமாம். அப்படி பெறும்போது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறவில்லைன்னு சொல்லி நிறைய விதமான இதை வந்து திணிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது முசோலினி எதிர்க்கட்சிகளை தடை செய்து பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தினார். அவர் என்ன பண்றாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய கொல்றாங்க. அப்புறம் அவங்கள சிறை வைக்கிறாங்க. 1926ல 2ஆம் டியூஸ் அப்படிங்கிற பட்டத்தை முசோலினி வந்து சூட்டிக்கிட்டு அவர் தான் சர்வாதிகாரர். வேலை நிறுத்தம், ஆலை மூடல் இதெல்லாம் தடை செய்து சட்டங்கள் இயற்றினார். தொழிற்சங்கங்களும் தொழிற்சாலை முதலாளிகளும் இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இதுலலாம் ஈடுபடுறாங்க. இருந்தாலுமே 1938ல பாராளுமன்ற ஆட்சி ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலா வந்து பாசிஸ்டுகளுடைய ஆட்சி வந்து அந்த இடத்துல வந்து வருது. இப்படி இருக்கும்போது முசோலினியுடைய சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்கு துணை நின்றது நிர்வாகம், ஆயுதப்படை இதற்கு தலைவரா இருந்த மற்ற அதிகாரத்தை செயல்படுத்தவும் அவருக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது இந்த பாசிஸ்ட் கட்சி மூலியமா. இப்ப போப் ஆண்டவரும் முசோலினியும் ஒரு ஒப்பந்தம் செய்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, பாசிஸ்ட் கட்சிக்கென ஒரு மரியாதையை பெறுவதற்காக வாட்டிகன் நகரத்தை வந்து ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிப்பதன் மூலம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோட ஆதரவு பெறுவதில் முசோலினி வந்து வெற்றி பெற்றாரு. திருச்சபையோட ஆதரவு பெறாரு. அப்படி பெறும்போது என்ன ஆகுதுன்னா, ரோமன் கத்தோலிக்க சங்கம் இத்தாலியின் மதமாக கத்தோலிக்க சங்கம் வந்து இத்தாலியோட மதமா வந்து அங்கீகரிச்சிடுறாங்க. அப்புறம் பள்ளிகள்ல வந்து நிறைய மத போதனைகள் செய்வதற்கு வந்து ஆணை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது லேட்ரன் உடன்படிக்கை வந்து 1929ல கையெழுத்தாயிருச்சு. பெருமந்தத்தின் போது இத்தாலி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இத்தாலியில வந்து புதிய பாலங்கள், சாலைகள், கால்வாய்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் இதெல்லாம் வேலையில்லா திண்டாட்டத்துக்கெல்லாம் தீர்வு சொல்லல. இந்த இத்தாலியில இந்த 2ஆம் உலகப் போரினுடைய விளைவுனால. முசோலினி வந்து ஒரு பொருளாதார பேரரசை நிறுவும் பொருட்டு எத்தியோப்பியாவுக்கு வந்து போயிடுறாரு. அவருடைய படையெடுப்பு பொருளாதார பிரச்சனை இருந்து மக்களின் கவனத்தை திசைப்படுது. அவர் வந்து ஒரு அடக்குமுறையை கொண்டு வர முசோலினி முயற்சி பண்றாரு.
அது ஒண்ணும் சரிப்பட்டு வராதனால அவர் எங்க போயிறாரு? எத்தியோப்பியாவுக்கு போயிறாரு. மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. இப்ப இந்த முதல் உலகப் போருக்கு பின்னாடி ஜெர்மனி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1918 முதல் 33 வரை ஜெர்மனி வந்து ஒரு குடியரசா இருந்தது. இதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் பாசிசம் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் நெறைய இருக்கலாம். 1871 முதல் 1914 வரையிலான காலப்பகுதியில ஜெர்மனி அரசியல், பொருளாதாரம், பண்பாடு இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு 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 நிலைமையே நிரூபிச்சு. ஜெர்மனில பல்கலைக்கழகமும், அறிவியலிலும், தத்துவமும், இசையும், உலகம் முழுவதிலும் நன்கு அறியப்பட்டது. ஜெர்மனி வந்து புகழ் பெற ஆரம்பிச்சது. தொழிற்சாலையில் நெறைய உற்பத்தி சார்ந்த துறைகள்ல ஜெர்மனி வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா இந்த நாடுகள காட்டிலும் சிறந்து விளங்கியது. ஜெர்மனில வந்து தோல்வியும், முதல் உலகப் போர் இறுதியில பட்ட அவமானமும், நாட்டுப்பற்று கொண்ட ஜெர்மனி மக்கள வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த பெருமந்தம் அவர்கள என்ன பண்ணுச்சுன்னா, ஏமாற்றத்தை அதிகமாக்கி அவர்கள் வந்து குடியரசுக் கட்சியின் அரசுக்கு எதிராக திரும்பியது. எப்படி தொழிலாளர் கட்சி தோற்று குடியரசுக் கட்சி வந்ததோ, இப்ப இந்த குடியரசுக் கட்சி என்ன ஆச்சுன்னா, மக்கள்லாம் அதுக்கு எதிரா வந்து திரும்பிட்டாங்க. இப்ப ஜெர்மானிய பாசிசத்தின் தோற்றம். ஜெர்மனில பாசிசத்துடைய தோற்றம் வந்து 1919ல தொடங்குச்சு. அதிலிருந்து 7 நபர்களை கொண்ட ஒரு குழு வந்து மியூனிச்ங்கிற நகர்ல வந்து ச சந்தித்து தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி. அத என்ன சொல்றாங்கன்னா, நாசின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஹிட்லரும் ஒருத்தரா இருந்தாரு. அவர் வந்து முதல் உலகப் போர்ல பவேரியாங்கிற படையில வந்து பணியாற்றியிருக்காரு. அவர் வந்து ஆற்றல் மிக்க உரையை வந்து ரொம்ப வீரர்கள் வந்து விரும்புனாங்க. 1923ல் பவேரியாவுல அதிகாரத்தை கைப்பற்ற அவரு முயற்சி மேற்கொண்டார். மியூனிச் நகர்ல மு மு என்ன பண்ணாங்கன்னா, திட்டமிடாமலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேசிய புரட்சி அவர என்ன செஞ்சு சிறைக்கு தள்ளிடுச்சு. சிறையில இருந்தபோது அவர் வந்து தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலா என்ன எழுதினார்னா, மெயின் காம்ப் எனது போராட்டம் அப்படிங்கிற நூல ஹிட்லர் எழுதினாரு. இது ரொம்ப முக்கியமானது. ஹிட்லர் எழுதிய நூல் வந்து மெயின் காம்ப். அதுக்கு இன்னொரு பேரு எனது போராட்டம். 1932ல இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்ல கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சுன்னா 6,00,000 வாக்குகள பெற்றிருக்காங்க. முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் நாசத்தை அதிகரிக்க தொடங்கினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹிட்லர் வந்து என்ன பண்றாருன்னா, தவறான வழியில அதிகாரத்த வந்து கைப்பற்றினாரு. ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக ஹிட்லர் நம்ம என்ன பண்ணாலும் அது சரிங்கிற சூழ்நிலைக்கு வர்றாரு. இப்ப இதுக்கிடையில பாக்ஸ்ல ஒண்ணு குடுத்துருக்காங்கல்ல. அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, பொது தொழிலாளர் கழகம்ங்கிற கழகம் வந்து 1863ல மே 23ல லிப்சிக்ங்கிற நகரத்துல வந்து நிறுவுனாங்க. அத நிறுவனவர் யாருன்னா, பெர்டினண்ட் லாஸ்லஸ் லாசஸ் சல்லி. பெர்டினண்ட் சல்லிங்கிறவரு. 19ஆம் நூற்றாண்டுல இறுதிப் பகுதியில ஜெர்மானிய மேட்டுக்குடியினர் வந்து ஒரு சோசியலிச கட்சியின் இருப்பைய வந்து புதிதா வந்து ஒன்றிணைக்க ரெய்கின் பாதுகாப்புக்கு உறுதி ஏற்படுத்துறதுக்காக பிஸ்மார்க் 1878 முதல் 1990 வரை வந்து இந்த கட்சிய வந்து தடை செஞ்சிருக்காரு. பிஸ்மார்க்ங்கிறவர் வந்து தடை செஞ்சிருக்காரு. 1945ல ஹிட்லர் வந்து 3வது ரெய்கின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து இந்த கட்சி எழுச்சி பெற்று ஹிட்லரை எதிர்த்த கட்சி என்ற பெயருடன் வெய்மர் காலத்திலிருந்து செயல்படும் ஒரே கட்சி. வெய்மருடைய காலத்திலிருந்து செயல்படும் ஒரே கட்சியா இந்த பாசிஸ்ட் கட்சி இருந்தது. இப்போ ஹிட்லருடைய நாசிச அரசு. இப்ப ஹிட்லர் வந்து என்னலாம் பண்ணாரு அப்படின்றத பார்க்க போறோம். சர்வாதிகாரியிலே அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்க போறோம். 1933ல வந்து ஹிட்லரை சான்சலர்னா முக்கிய அமைச்சரா வந்து பதவியில் அமர்த்தும்படி குடியரசுத் தலைவர் வான் ஹிண்டன்பர்க், அப்ப குடியரசுத் தலைவரா இருந்தவர் யாரு? வான் ஹிண்டன்பர்க் வற்புறுத்தினாரு. 3வது ரெய்க் என்று அழைக்கப்பட்ட ஹிட்லருடைய நாச அரசு முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஹிட்லர் வெய்மர் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசியலிச கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார். ஹிட்லரை வந்து ஹிட்லருடைய ஆட்சியில வந்து அவரை வந்து பணியமர்த்தினவர் வந்து வான் ஹிண்டன்பர்க். அவர் 3வது ரெய்க். அப்புறம் அவர் என்ன கொடி வச்சிருக்காருன்னா, ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியா மாத்துறாரு. ஏற்கனவே இருந்த கொடிய. அதுக்கப்புறம் என்ன செய்றாருன்னா, பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள், முழங்காலுக்கு மேல் வரும் காலணிகள் அணிந்த புயல் படையினர் இவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தினாரு. ஹிட்லர் இளைஞர் அணியும் தொழிலாளர் அமைப்பும் நிறுவப்பட்டன. தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டாரு. அதுக்கு அந்த தலைவர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாரு? கைது பண்ணிட்டாரு. எல்லா தொழிலாளர்களும் ஜெர்மன் தொழிலாளர் அமைப்புல சேருவதற்காக வற்புறுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வேலை நிறுத்தங்கள், சட்டத்துக்கு புறம்பான நிறைய அறிவிக்கப்பட்டாங்க.
தொழிலாளர்களுடைய ஊதியத்தை வந்து அரசு தான் நிர்ணயிச்சுச்சு. பத்திரிகைகள், அரங்குகள், திரைப்படங்கள், வானொலி, கல்வி இது எல்லாமே அரசுடைய கட்டுப்பாட்டுல கீழ கொண்டு வந்தாங்க. நாசி கட்சியினுடைய பரப்புரைகளுக்கு ஜோசப் கோயபல்ஸ் ங்கிறவரு தலைமை ஏற்கிறாரு. இவர் திட்டமிட்ட பரப்புரைகளின் மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை நாசிஸ்களுக்கு ஆதரவாக மாற்றினாரு. கெஸ்டபோ அப்படிங்கிற ரகசிய காவல் படை மற்றும் ஹிட்லரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்காப்பாளர்களை ஹைட்ரிக் ஹிம்லர் அப்படிங்கிறவர் நிர்வகித்தார். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர்னால பன்னாட்டு செலவாணி வந்து குறைஞ்சது. இத்தாலிய போருடைய தாக்கம். முசோலினி வந்தாரு. முசோலினி எங்க வந்தாரு? எங்க யாருடைய மகன்னா, ஒரு இரும்பு வேலை செய்பவருடைய மகன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியரா இருந்தாரு. அப்புறம் பத்திரிகையாளர் ஆனாரு. பேச்சாளரா இருந்த முசோலினி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? 3ஆம் விக்டர் இம்மானுவேல் வந்து முசோலினியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுறாரு. முசோலினி கீழே பாசிஸ்டுகள் பார்க்குறப்ப முசோலினியுடைய கட்சி வந்து வெற்றி பெறுது. முசோலினி போப்பாண்டவரோட டீலிங் வைக்கிறாரு. அப்புறம் இத்தாலியோடைய அந்த பெரும் மந்தம் வருது. அதுக்கப்புறம் யார் வரா? ஹிட்லர் வராரு. ஹிட்லருடைய நூல் வந்து மெயின் ஹாம்ப், அது எனது போராட்டம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லரை வந்து சான்ஸ்ல அமர்த்தினவர் வான் ஹிண்டன்பர்க். அவரது 3வது ரைக். அவருடைய கொடி வந்து ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியா மாத்துறாரு. அப்புறம் பழுப்பு நிற சட்டை அணிந்த வீரர்கள் இவங்களெல்லாம் வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இவங்களுடைய படைக்கு, ரகசிய காவல் படைக்கு பேரு கெஸ்டபோ. ஹிட்லர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்காப்பாளர்களை ஹைட்ரிக் ஹிம்லர் அப்படிங்கிறவர் தான் நிர்வகிக்கிறார். சரியா? அடுத்து நாசி கட்சியின் யூத கொள்கை. இப்ப நாச கட்சியினுடைய யூத கொள்கை என்ன அப்படின்னு பாக்குறப்ப, ஹிட்லருடைய அரசு வந்து ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றுது. அதுல யூதர்கள் வந்து அரசு பணியிலிருந்து நீக்கிறாங்க. பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றிடுறாங்க. அவர்களுக்கு குடியுரிமையும் மறுத்துடுறாங்க. யூதர்களின் வணிகங்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க. அவர்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் தாக்குறாங்க. 2வது உலகப் போர் வெடித்த பின்னர் மின்கம்பி வேலிகளால் சூழப்பட்ட கண்காணிப்பு கோபுரங்களோடு கூடிய சித்திரவதை முகாம்கள் நிறைய அமைக்கப்பட்டு யூதர்கள்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க? ஜெயில வச்சிடுறாங்க. இப்படி வைக்கும்போது உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவை காட்டிலும் குறைவா உணவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் யூதர்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அப்படி கொடுமைப்படுத்தும் போது முகாம்களுக்கு வந்து சில தொழிற்சாலை சார்ந்தவங்களை கொல்லப்படும் போது அவங்களெல்லாம் படுகொலை செய்றாங்க. விஷவாயு அறையில போட்டு படுகொலை செய்றாங்க. இந்த படுகொலை வந்து நாசிக்களால் இறுதி தீர்ப்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொல்றத பேர இறுதி தீர்ப்புன்னு சொல்றாங்க. அடுத்து வெர்சேல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஹிட்லர் எதிர்த்தல். இப்ப ஹிட்லர் வராரு. வெர்சேல்ஸ் உடன்படிக்கை கையில எடுத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிண்டன்பர்க் வந்து இறந்து போயிடுறாரு. அவருக்கு சான்சலரா இருந்தவர் வந்து ஹிட்லர் வந்து குடியரசுத் தலைவரா மாறுறாரு. ராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்கிறாரு. ஹிட்லருடைய அயலுறவு கொள்கையில ஜெர்மனியுடைய படைப்பலத்தை வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ரொம்ப பலப்படுத்த நினைக்கிறாரு. ஜெர்மனி வலுவிழந்து போவதற்கு காரணமா இருந்த வெர்சேல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஏற்காமல் மீறுவதை நோக்கமா கொண்டிருக்காரு. இப்ப பிரெஞ்சு, இந்தோ சீனா இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்தோ சீனர்கள் வந்து பிரெஞ்சு மொழியும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுவதை எதிர்த்த போது புரட்சி பற்றிய சிந்தனையை வந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் வந்து கத்துக்கிறாங்க. முதல் உலக போர்ல 1,00,000 இந்தோ சீனர்கள் பிரான்ஸ்ல வந்து போரிடுறாங்க. அப்ப போரிடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படி துன்புற்றாங்க அப்படிங்கிறது குறித்த நேரடி அறிவு பெற்று அவங்க திரும்பினாங்க. இப்ப சீனாவுல வந்து சீன தலைநில பகுதியில பரவி இந்த கம்யூனிச சிந்தனைகள் தாக்கத்தை வந்து இந்தோ சீனாவின கணிசமான செல்வம், காலனி ஆதிக்க சக்தி பயன்படுத்துவதை பலர் உணர்ந்தனர். அதாவது சீனா வந்து அந்த நாட்டுக்கு ஃபேவரா இருக்கிறதுங்கிறத மக்கள் உணர்ந்தாங்க. காலனிய நீக்கம்னா என்ன அப்படின்னா, காலனி ஆதிக்க சக்திகள் காலனிகள் மீது கொண்டுள்ள நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை சொந்த தேசிய அரசுகளிடமே வழங்குவதா தான் என்ன சொல்றோம்? காலனிய நீக்கம்னு சொல்றோம். இப்ப சீனா இருக்குன்னா, சீனா வந்து தன்னுடைய என் பிரச்சனைகள நானே பார்த்துக்கிறேன். உன்னோட கூட்டணி சேர்ந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்றது தான் காலனிய நீக்கம். வியட்மின் கட்சியின் உதயம். இந்தோ சீனாவுல அரசியல் கட்சிகள்ல வியட்நாம் தேசிய கட்சி தான் முக்கியமானது. இதுல வந்து 1927ல உருவாக்கப்பட்ட இந்த கட்சி வந்து மக்கள் தொகையில பணக்காரர்களையும் நடுத்தர பிரிவு மக்களையும் கொண்டிருந்தது. 1929ல வியட்நாம் வீரர்கள் வந்து ராணுவ புரட்சி செஞ்சிருக்காங்க. அதுல வந்து கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சி தோல்வி அடைஞ்சது. இதுல வந்து
இந்த புரட்சியில வந்து விவசாயியின் புரட்சியும் நடைபெற்றது. இப்புரட்சி ஒடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரங்கேறுது. புரட்சியாளர்கள் நெறைய கொன்றுறாங்க. அப்படி கொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஹோசிமின் மாஸ்கோ ஹோசிமின்ங்கிறவரு மாஸ்கோக்கு போயிடுறாரு. அவர் வந்து மாஸ்கோவிலும், சீனாவிலும் வந்து இருக்கிறாரு. 2வது உலகப் போருடைய தொடக்கத்துல பிரான்ஸ், ஜெர்மனி இதெல்லாம் தோற்கடிச்சிடுறாங்க. ஹோசிமின்னும் அவங்களுடைய தோழர்களும் இத பயன்படுத்தி நாட்டுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது 1941 ஜனவரி திங்கள் எல்லையை கடந்து வியட்நாம் வந்த அவர்கள், வியட்நாம் விடுதலை சங்கம் அதுக்கு பேரு வியட்மின் அப்படிங்கிற அமைப்ப வந்து நிறுவினாங்க. இது தனித்தன்மை வாய்ந்த வியட்நாமிய தேசியத்துக்கு ரொம்ப பெரிய அழுத்தத்த குடுக்கறதாக இருந்தது. வியட்மின் கட்சி யார் உருவாக்குனா? ஹோ சி மின். உருவாக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? மாஸ்கோவுக்கு போயிடுறாரு. இந்த வியட்நாம் விடுதலை சங்கம் தான் வியட்மின்னு சொல்றோம். இந்த ஹோ சி மின் யார் அப்படின்னா, 1890ல டோங்கில் பிறந்தார். டோங்குங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. அவருடைய 21 வயதுல வந்து அவர் ஐரோப்பா போயிருக்காரு. லண்டன் உணவு விடுதி ஒன்றுல வந்து முதல்ல வந்து சமையல் கலைஞரா இருந்திருக்கிறாரு. அவர் பாரிஸ் போனாரு. பாரிஸ் அமைதி மாநாட்டுல வந்து வியட்நாம் சுதந்திரத்திற்காக அவருக்கு வந்து ஆதரவு திரட்டினாங்க. தினசரில அவர் எழுதிய கட்டுரைகள் குறிப்பாக விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் என்னும் சிற்றேடு அவர் வந்து நன்கு அறியப்பட்ட வியட்நாமிய தேசியவாதியாக்கியது. 1921ல கோசிமின் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உருவாக்கியவர்கள் ஒருவரா இருந்திருக்காரு. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வந்து மாஸ்கோ போயிருக்காரு. இந்த புரட்சியோட நுட்பங்களை வந்து அவர் தெளிவா கற்றதுனால இவரை வந்து 1925ல புரட்சிகர இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஹோசி உருவாக்கிறார். ஹோசி உருவாக்கின அமைப்பு புரட்சிகர இளைஞர் அமைப்பு. சரியா? இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, ஹிட்லருடைய நாசிஸ் அரசு, அதுல வந்து அவர் வந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ரத்து பண்ணது, வியட்நாமுடைய உதயத்துல ஹோசி மின்ன பத்தி படிச்சிருக்கிறோம். இப்போ மாகாணங்களுடைய இந்த இரட்டை ஆட்சி உருவாகுது. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல இருந்து காலனிய நீக்கம் செயல்பாடானது 20ஆம் நூற்றாண்டுல தொடங்குச்சு. 1905ல சுதேசி இயக்கத்தோடு துவங்கியது. முதல் உலகப் போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு. 1919ல இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை வந்து அறிமுகம் செஞ்சது. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டையாட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுத்துருச்சு. சட்டசபைகளையும் புறக்கணிச்சு முடிவு பண்ணிருச்சு. இந்தியாவ தொழில்மயமாக்குதல்ல நடவடிக்கை குறைபாடுகள் என்னலாம் அப்படின்னா, சர்க்கரை, சிமெண்ட், வேதிப் பொருட்களுக்கு எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோடு வழங்கப்பட்ட பாதுகாப்பை தவிர, காலனிய பொருளாதார கொள்கையில மாற்றமே எதுவும் கொண்டு வரல. உள்நாட்டு தொழில்கள்ல தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகளையும், கல்வியையும் வழங்குதல், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த பொருளாதார பெருமந்தம் என்னதான் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, இங்கிலாந்திற்கும், ஆங்கில பேரரசுடைய உறுப்பு நாடுகளுக்கும் வந்து நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு. ஒட்டாவாங்கிற பொருளாதார உச்சி மாநாடு, இருதரப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாச்சு. இந்த மாநாட்டுல பங்கேற்ற நாடுகள் வந்து ஏனைய நாட்டு பொருட்கள காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க வந்து உங்க நாட்டு பொருளையே வாங்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து இந்திய அரசு பின்பற்றிய அந்நிய செலாவணி மாற்றுக் கொள்கை காலனி அரசுக்கும் மக்களுக்கும் இடையான பதற்றமான நிலையை ஏற்படுத்தியதோடு, ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்களையும் என்ன பண்ணுச்சு? தீவிரப்படுத்துச்சு. அப்ப இங்கிலாந்து வந்து அதனுடைய பொருள விக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது, ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்கள். இப்ப மத்த நாடுகள்லாம் என்ன செய்ய முடியும்? அதனுடைய பொருள் அது என்ன செய்யும்? அதனால போராட்டம் தான் தீவிரமாச்சு. இப்போ வேளாண்மை மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். இந்த பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும், உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. என்ன ஆச்சுன்னா, வேளாண்மை உற்பத்தி வந்து பொருட்களுடைய விலை வந்து பாதியா குறைஞ்சு போச்சு. விவசாயி நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகையில வந்து மாற்றமே எதுவும் இல்ல. விலைவாசியில மிகப்பெரிய வீழ்ச்சிய வந்து இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையே வைக்க தோணியது. அப்ப உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இப்ப இங்கிலாந்தோடைய பொருட்கள மட்டும் வாங்கிட்டே இருந்தா, இங்கிலாந்து நாடு மட்டும் தான் அதனுடைய பொருளாதாரத்துல வந்து வளரும். நம்ம நாடு வீழ்ச்சி அடைஞ்சிரும் இல்லையா? அதுதான் நடக்குது. அப்போ ஒரு அரசு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்? 1935ஆம் ஆண்டு. ஆங்கிலேயர்களுக்கு இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. சரி, இந்தியா முழிச்சுக்குச்சு. அப்ப இந்தியாவ சமாதானம் பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்திய அரசு சட்டம்னு. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் குடுக்குது.
நேரடி தேர்தலையும் அறிமுகம் செஞ்சுச்சு. இந்த சட்டத்தின் அடிப்படையில 1937ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்ல பெரும்பாலான மாகாணங்கள்ல வந்து அகில இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதனுடைய அதிர்வ வந்து ஏற்படுத்துச்சு. இதுதான் இந்தியாவுல நடந்தது. அப்படி இருக்கும்போது 2ஆம் உலகப் போர்ல இந்தியாவ ஈடுபடுத்துனதுனால, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா, அதனுடைய அமைச்சரவைய ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ஆப்பிரிக்க காலனிய எதிர்ப்பியங்கள். ஆப்பிரிக்காவுல குடியேற்றங்கள். ஆப்பிரிக்காவுல என்ன ஆகுது அப்படின்னா, 1984, 85ல நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டுல, காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவ செல்வாக்கு மண்டலங்களா பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானங்களுக்கு எதிரான செயலா இருந்தது. போயர் போர்னா என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து இந்த காலனிகளான நேட்டால், கேப் காலனி இந்த 2க்கும் இடையே சுதந்திர போயர் நாடுகளான டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்ச் சுதந்திர அரசு ஆகியவற்றுக்கு இடையே நீண்ட காலமாக நட்புறவு இல்ல. 1886ல டிரான்ஸ்வால் பகுதியில தங்கம் இருப்பத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தங்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர் வந்து சுரங்கத் தொழில் சார்ந்தோர், ஜோகன்ஸ்பர்க் அதனோட சுற்றுப்பகுதியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களெல்லாம் வெறுத்து இந்த போயர்கள் என்ன பண்றாங்க, யூட்லேண்டர்ஸ் அப்படிங்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிக வரிய விதித்த போயர்கள் அவங்களுக்கு வந்து அரசியல் உரிமையும் கொடுக்க மறுத்துட்டாங்க. யூட்லேயர்கள் அரசியல் உரிமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் எதுவுமே ஏற்படாம, தென்னாப்பிரிக்காவுல யார் வந்து அதிகாரம் மிகுந்தவங்கங்கிற போட்டி வந்துருது. போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா? அப்படிங்கிற கேள்வி எழும்போது, ஆங்கிலேயர்கள் எல்லாம் தாக்கப்படுவோங்கிற அச்சத்துல போயர்கள் என்ன பண்றாங்க, ஆயுதம் ஏந்த ஆரம்பிச்சுடுறாங்க. ஆங்கிலேயர்கள தாக்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப 1899ல தொடங்கிய போயர் போர் வந்து 1902 வரை 3 ஆண்டு நடைபெறுது. போயர் போர். நீ பெரியவனா, நான் பெரியவனாங்கிற சண்டை. அதுதான் போயர் போர். அதுல 1900ல முதல் பாதியில வந்து புதிதா தெரிவிக்கப்பட்ட ஆங்கிலேய படைகளால போயர்கள் வந்து தோற்கடிச்சு பிரிட்டோரியாவ கைப்பற்றுறாங்க. ஆங்கிலேயர் போர் முடிந்து விட்டது அப்படிங்கிற கருதி போயர்கள் கொரில்லா போரை கைக்கொண்டனர். இந்த 2 ஆண்டுகளுக்கு இந்த போர் வந்து 2 ஆண்டு நீடிச்சுச்சாம். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆங்கிலேயர்கள் வயல்களையும், பயிர்களையும் நாசம் செஞ்சனர். பத்தாக்குறைக்கு போயர் பெண்களையும், குழந்தைகளையும் பாசறையில என்ன பண்ணிட்டாங்க? சிறை வச்சுட்டாங்க. உணவு, மருத்துவ பற்றாக்குறை இதெல்லாம் வந்து ரொம்ப காரணமா அமைஞ்சது. சுகாதார வசதி இல்லாம 26,000 போயர்களா இறந்து போயிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, 1909ல இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா சட்டம் கேப் டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்துக் கொடுத்தது. 1910ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிற ஒன்று உதயமானது. அப்ப தென்னாப்பிரிக்காவுல குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினர தான் யார் சொல்றாங்க? ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தென்னாப்பிரிக்காவுல வாழ்ந்த டச்சுக்காரர்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆப்பிரிக்க நேர்கள்னு சொல்றோம். அவங்கள தான் போயர்கள். இவங்களுடைய மொழி என்னன்னா ஆப்பிரிக்கான்ஸ். அவங்களுடைய மொழி என்ன மொழி? ஆப்பிரிக்கான்ஸ். இப்போ தென்னாப்பிரிக்காவுல தேசிய அரசியல். தென்னாப்பிரிக்காவுல என்ன ஆகுதுன்னா, 2 முக்கிய அரசியல் கட்சிகள் வந்து செயல்படுறாங்க. அதுல வந்து ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி, ஆப்பிரிக்க நேர்கள் அப்படிங்கிற 2 கட்சி இருக்கு. இப்போ போயர்களை பெரும்பான்மையா கொண்ட தென்னாப்பிரிக்க கட்சி, முதல் பிரதம மந்திரியான போதா, தென்னாப்பிரிக்க கட்சியை சார்ந்தவர் ஆங்கிலேயரோட அவர் என்ன பண்றாருன்னா, ஒத்துழைச்சு ஆட்சி நடத்திக்கலாங்கிற முடிவுக்கு வராரு. ஆனால் தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர், ஹெர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ தேசிய கட்சி என்னும் கட்சியை தொடங்கினாங்க. 2 பிரிவு மக்கள் இருக்காங்க. 2 பிரிவு மக்களும் 2 கட்சிய தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, தேசிய கட்சி 44 இடங்கள வந்து கைப்பற்றுது. தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மட்ஸுங்கிறவரோட தலைமையில 41 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இந்த தருவாயில ஆங்கிலேயர் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியோட இணைஞ்சது. இதனால போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்க நேர்கள் கட்டுப்பாட்டுல இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மட்ஸ் வந்து என்ன பண்றாரு? ரொம்ப பெரும்பான்மையா இருக்கிறாரு. இப்போ தென்னாப்பிரிக்காவுல ஒரு இன ஒதுக்கல் கொள்கை வருது. இன ஒதுக்கல்னா என்ன அப்படின்னா, தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல். 1947ல தேசியவாத கட்சியோட கொள்கையாச்சு. 1950 முதல் வரிசையாக பல சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஒட்டுமொத்த நாடும் பல்வேறு இடங்கள்ல தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்படுது. வெள்ளை இனத்தவரும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கு இடையில வந்து
திருமணம் செய்யக்கூடாதுன்றாங்க. எல்லா பள்ளிகளும் அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ வந்துருச்சு. வெள்ளையருக்கு வழங்கப்படும் கல்வியிலிருந்து மாறுபட்ட கல்வியே ஏனைய ஆப்பிரிக்கர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக கல்வியும் பிரித்து வைக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவுல வெள்ளை, கருப்பின மக்களுக்கிடையே அரசியல், சமத்துவம் இதுலெல்லாம் மக்கள் வந்து 3ல 2 பங்கு கருப்பின மக்கள் ஆட்சியை குறிக்கும் வகையில வந்து இன ஒதுக்கல் உருவாகுது. நெல்சன் மண்டேலா என்ன பண்றாருன்னா, அரசியல் வான்ல அவர் வந்து பிரகாசிக்க தொடங்குறாரு. அவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிய தடை செஞ்சுட்டு, நெல்சன் மண்டேலா தடை செய்றாரு. தடை செஞ்சோனே நெல்சன் மண்டேலாவ தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, ஜெயில்ல வச்சுடுறாங்க. அப்போ உலக அளவிலான எதிர்ப்பலைகள் தென்னாப்பிரிக்காவுல இனவாத ஆட்சிய வந்து முடிவுக்கு கொண்டு வர உதவியது. 1990ல ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடைய வந்து விலக்கிக்கிறாங்க. மண்டேலா 27 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை வந்து செய்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆப்பிரிக்க மக்களுக்கு வாக்குரிமை குடுத்துடுறாங்க. தேர்தல்ல ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று மண்டேலா தான் தென்னாப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின குடியரசுத் தலைவரா ஆகுறாரு. இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தாலும், ஆப்பிரிக்காவின் பொருளாதார மண்டலத்துடைய முழு ஆதிக்கமும் வெள்ளை இனத்தவருமே உள்ளது. எப்படி நெல்சன் மண்டேலா ஜெயிச்சாலும், அவர் தலைவரா இருந்தாலும், ஆனா அதிகாரமும், ஆதிக்கமும் யாருக்கு போயிருச்சு? வெள்ளை இனத்தவருக்கே போயிருச்சு. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆப்பிரிக்காவுல எப்படி காலனி இயக்கம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்பிரிக்காவுல என்ன பண்றாங்க? போயர் கட்சி. அதுல வந்து கொரில்லா போர் பண்றாங்க. போயர் சமுதாயத்தை அழிக்கணும்னு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவுல பார்க்குறப்ப ஸ்மட்ஸ் வராரு. 2 கட்சியா இருக்குது. அந்த 2 கட்சியும் இதாகுது. தென்னாப்பிரிக்காவுல யார் வரா? நெல்சன் மண்டேலா ஆட்சி அமைச்சாலும், யார் வர்றா? முழு ஆதிக்கமும் வெள்ளை இனத்தவருக்கே குடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா, கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை. இப்போ ஆப்பிரிக்க நேயர்கள் என்ன பண்றாங்க? கருப்பின மக்களுக்கும், சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக கடுமையான இனக்கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க. அதுல வந்து 1923ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டாங்க. அதுல வந்து 1913ல இயற்றப்பட்ட சட்டம் வந்து வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகள வந்து பிரித்து வைத்தது. பிரிச்சு தான் இருக்கணும்னு வச்சிருந்தாங்க. இதனால வந்து நாட்டுடைய பெரும்பாலான பகுதிகள கருப்பின மக்களால் நிலங்களை வாங்குவது முடியாமலே போனது. கருப்பின மக்கள் வந்து தாழ்ந்தவங்கங்கிற மாரி வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 1924ஆம் ஆண்டில் தேர்தல்ல வெள்ளையின சுரங்க தொழிலாளர்கள அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவுடன் தேசிய கட்சி வந்து வெற்றி பெற்றது. 1924ல் இயற்றப்பட்ட சட்டம் கருப்பின மக்களை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதிலிருந்தும், தொழிற்சங்கத்தில் சேருவதிலிருந்தும் தடுத்தது. மாநிலத்தின் கருப்பின மக்களின் வாக்குரிமைய என்ன செஞ்சுடுறாங்க? பறிச்சுடுறாங்க. "எங்கடா நீங்க முன்னேறுறீங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்கள பின்னுக்கு தள்ளுறாங்க. இப்படி இருக்கும்போது மண்ணின் மைந்தரான கருப்பின மக்கள் அனைத்து உரிமைகளையும் மறுக்கப்பட்ட அவர்கள் என்ன பண்றாங்க? அரசியல், பொருளாதாரம், சமூகம் இதுலெல்லாம் ரொம்ப துன்புறுறாங்க. அப்போ தென் அமெரிக்காவுல வந்து ஆப்பிரிக்காவுல பார்த்தோம். இப்ப தென் அமெரிக்காவுல பார்க்குறோம். தென் அமெரிக்காவுல அரசியல் வளர்ச்சி போக்கு. என்ன ஆகுது அப்டின்னா, தென் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மத்திய அமெரிக்காவுல மெக்சிகோ, தென் அமெரிக்காவுல பெரு இந்த 3 நாகரிகங்கள் வந்து நாகரிகத்துறை மையங்களா இருந்தது. மாயா, இன்சா, அஸ்டக் நாகரிகங்கள் இவை மிகவும் ரொம்ப முன்னேறிய நாகரிகங்களா இருந்துச்சு. இதுல வந்து 11ஆம் நூற்றாண்டுல பெரிய நகரங்களாக இணைந்தது மாயாபன் அப்படிங்கிற அமைப்பு உருவானது. அது என்னன்னா, அமெரிக்க மண்ணின் மைந்தர்களின் மாய நாகரிக மையம்னு சொல்றாங்க. இவ்வமைப்பு 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டது. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில வந்து இந்த மாயாபன்ங்கிற நகரமே அழிஞ்சு போச்சு. அப்படி அழிஞ்சாலும் 14ஆம் நூற்றாண்டுல மெக்சிகோவிலிருந்து வந்த அஸ்டக் மாயா நாட்ட வந்து கைப்பற்றுறாரு. கைப்பற்றி டெனோ சடில் சடில்டா சடில் சட்டில் சடில்லான்ங்கிற தலைநகரையும் அவர் என்ன பண்றாரு? நிறுவுறாரு. அஸ்டக் வந்து மாயா நகர கைப்பற்றாரு. அதுக்கு என்ன தலைநகரமா வச்சிருக்காருன்னா, டெனோஸ் சடிட்லான் அப்படிங்கிற தலைநகர வைக்கிறாரு. ஏறத்தாழ 200 ஆண்டுகள் வந்து அஸ்டக்குகள் வந்து அந்த அரச வந்து ஆட்சி செய்றாங்க. இப்போ ஐரோப்பிய காலனி ஆதிக்கம் அதனுடைய தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, 16ஆம் நூற்றாண்டுல வந்து அஸ்டக்குகள் தங்கள் அதிகாரத்தின் உச்சத்துல இருந்தபோது, ஹெர்னன் ஹோர்டஸ் அப்படிங்கிறவர் வந்து ஸ்பானியருடைய தலைமையில வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்களுடைய மொத்த பேரரசும் வந்து என்ன செஞ்சிருது? அழிஞ்சு போயிருது. கோர்டஸ் உடைய படையெடுப்பு வந்து ஒட்டுமொத்த மெக்சிகன் நாகரிகமும் சீர்குலைஞ்சிருது.
அப்புறம் பெருமை வாய்ந்த நகரமான டெனோஸ்லானும் என்ன பண்ணுது, அது இருந்த இதுவே இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல எப்படி தனுஷ்கோடியோ அதே மாரி ஆக்கிர்றாங்க. இது உலகோடைய மிக மோசமான இனப்படுகொலையும் ஒன்றாகும். மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் பிரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிறவர் வந்து ஸ்பானியர். இவர் என்ன பண்றாருன்னா, இன்கா பேரரசர் மீது படையெடுத்து கைப்பற்றினார். இன்கா பேரிலேயே சில ஆண்டுகள் ஆட்சி புரிய முயன்ற பிசாரோ நிறைய செல்வங்களை வந்து கைப்பற்றுறாரு. அப்படி கைப்பற்றும்போது ஸ்பானியர்கள் பெரு தங்கள் பகுதிகள் ஒன்றாய் மாற்றினர். 18ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில அரசியல், சுதந்திரம், நிர்வாகம், சுய ஆட்சி இதெல்லாம் முடிவெடுக்கும் வந்து ஒரு கோரிக்கை வந்து லத்தீன் வந்து அமெரிக்கா முழுவதும் பரவியது. ஹைதி நாட்டுடைய அடிமைகள், காலனிய மக்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆங்கிலேய, பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளை படைகளுக்கிடையே வந்து கொடூரமான ஒரு போரை வந்து ஏற்படுத்துறாங்க. அதுல வந்து 1891, 1804 காலப்பகுதியில தௌசைண்ட் லுபர்தூரி அப்படிங்கிறவருடைய தலைமையில, அவர் பேரு தௌசைண்ட் லுபர்தூரி அப்படிங்கிறவர் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்கள் பிரான்ஸோடைய காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டில இருந்து ஹைதி மக்கள் வந்து விடுதலை பெறுவதிலிருந்து இருந்து முடிஞ்சது. இப்படி இவ்வாறு அடிமை முறையும் பிரான்சினுடைய காலனியர் கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்து முதல் கரிபீனிய நாடாக ஹைதி உருவாகுது. அதாவது ஒரு நாட்டை அழிச்சு டெனோசிட்லான அழிச்சு ஹைதிங்கிற நாடு வந்து உருவாகி, அதுதான் இந்த பேரால. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல் மீதான நெப்போலிய படையெடுப்புடைய தாக்கம். இப்போ வந்து நெப்போலியன் வந்து படையெடுக்கிறாரு. எங்க? அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள்ல லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தனர். அமெரிக்கா வந்து பிரெஞ்சு படைகள் லத்தீன் அமெரிக்கர்களை தூண்டி விடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா 1808ல நெப்போலியன் ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த நாடுகள் மீது வந்து படையெடுத்து தென் அமெரிக்காவில் வந்து விடுதலை போராட்ட செயல்பாடுகளை விரைவுபடுத்தினாரு. விடுதலை வீரர் தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்த சைமன் பொலிவர், அவர் பேரு தலை தகர்ப்பாளரா, அவர் தலைமையில் வந்து ஏற்கனவே இந்த விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டே இருந்தது. போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்த்துகீசிய அரச குடும்பம் லிஸ்பன் நகரை விட்டு தப்பி ஓடிடுச்சு. போர்த்துகலின் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடா மாறிடுச்சு. போர்ச்சுகல் அரியணைக்காக தன்னுடைய உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலுடைய சுதந்திரத்தை வந்து பிரகடனம் பண்றாரு. முதலாம் பெட்ரோங்கிறவரு பிரேசில் வந்து சுதந்திர நாடாச்சுங்கிறத சொல்றாரு. அப்ப மன்றோ என்ன பண்றாரு? மன்றோ வந்து ஒரு கோட்பாடு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நெப்போலியன் வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் மேலும் தீவிரம் அடைந்தது. ஆனால் அந்த சமயத்துல அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்றோ என்ன பண்றாருன்னா, ஒரு கோட்பாடை விதிக்காரு. அமெரிக்காவோட எந்த பகுதியில், அது வடக்கோ தெற்கோ ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும். நீ அமெரிக்கா தலையிட்டினாலே அது வந்து என்னது, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான பகுதியாக கருதப்படும் சொல்கிறாரு. இதனால ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஐரோப்பியர்கள் அச்சம் கொண்டு அவர்கள் வந்து தென் அமெரிக்க விவகாரங்கள்ல இருந்து விலகிடுறாங்க. 1830ல தென் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன. இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து அமெரிக்கா தென் அமெரிக்க குடியரசுகளை காப்பாற்றியது. ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாருமே வரல. சோ தென் அமெரிக்கா தான் அதிகாரமிக்க நாடு நிரூபிக்க முயன்று கடைசி அதை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமையின்மை என்ன அப்படின்னா, 1821ல மத்திய அமெரிக்கா மெக்சிகோட இருந்து பிரிஞ்சிருச்சு. அப்புறம் மத்திய அமெரிக்காவை 5 குடியரசுகளாக, என்ன குடியரசு அப்படின்னா, கோஸ்டாரிக்கா, எல்சால்வடார், கௌதமாலா, ஹோண்டுராஸ், நிகரகுவா அப்படின்னு 5 பகுதியை பிரிக்கிறாங்க. 1828ல உருகுவே பிரேசிலம் இருந்து பிரிஞ்சிருச்சு. 1830ல பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வட்டாரும் பிரிஞ்சிருச்சு. சோ நாடுகள் வந்து சேர்ந்திருந்த நாடுகள் வந்து பிரிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஏகாதிபத்திய ஆர்வம் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல 1898ல ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்டோரிக்கோவையும் கைப்பற்றியது. 1898ல் 1902 வரை கியூபா அமெரிக்காவுடைய இராணுவ ஆட்சியின் கீழ் இருந்து இறுதியில் அமெரிக்கர்கள் கியூபாவை விட்டு வெளியேற போது கியூபாவில் என்ன பண்றாங்கன்னா, கப்பற்படைத்தளம் ஒன்றை மட்டும் உருவாக்குறாங்க.
1904 ரூஸ்வெல்ட் மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாரு. இந்த திருத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கும் வகையில மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல், பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த நாடாக இருந்தது. தென் அமெரிக்காவுல பெருமந்தம் ஏற்பட்டது. என்ன ஆச்சுன்னா, பொருளாதார பெருமந்தத்தால் தென் அமெரிக்காவுல என்ன ஆச்சுன்னா, நிறைய அதிருப்தி குழுக்கள், நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள், வேளாண் சமூகங்கள்லாம் என்ன செஞ்சது? வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகள் அரங்கேறியது. லத்தீன் அமெரிக்கா, அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பாம இருந்தது. 1933க்கு பின்னர் அமெரிக்காவுடைய கொள்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். யாருன்னா ரூஸ்வெல்ட். தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் ரூஸ்வெல்ட்ங்கிறதுக்கு பேரு. கொள்கையில அமெரிக்கா வேறு எந்த நாடுகளோட உள்ளீட்டு விவகாரங்களும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். இப்ப டாலர் ஏகாதிபத்தியம்னா என்னன்னா, இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்துவது ஆகும். சோ தட் ஒவ்வொரு நாடும் தான் நாடுதான் பெருசுன்னு சொல்லி ஒரு இதுக்கு வந்த சூழ்நிலையில நாடுகள் சிதைவுற்று பொருளாதார பெருமந்தத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தது. சோ புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாமா? இத்தாலி யாருடன் லாட்ரஸ் உடன்படிக்கையை செய்து கொண்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். போப்பு யாருடைய ஆக்கிரமிப்போ மெக்சிகோ நகரம் நிலைகுலிந்து போயிற்று? ஹெர்மன் கோட்ஸ். பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதியில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? ஸ்பானியர். லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புணர்வு எனும் கொள்கையை கடைபிடிக்க அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? ரூஸ்வெல்ட். உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினண்ட் சாஸ்லி. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை ஏற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ். வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி 1927 நிறுவப்பட்டது. நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை கெஸ்டோ என அழைக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்க ஒன்றியம் 1910 மே மாதம் உருவானது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். போயர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனை போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கியமான கடமையாக இருந்தது. இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலம் கழித்தே ஜெர்மனிய பாசிசத்தை கை கொண்டது. அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி 1929 அக்டோபர் மாதம் 24 ஏற்பட்டது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் மீதான தடை 1966 விலக்கிக் கொள்ளப்பட்டது. சோ இதுல எது கூற்று காரணத்துல சரி அப்படின்னு பார்த்தோம்னா, நான்காவது மட்டும் தவறு. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் மீதான தடை 1966 விலக்கிக் கொள்ளப்பட்டது. அடுத்து தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திய பொருளாதார தேசிய என்னும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது. காரணம் அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்ததனால் இந்த நிலை உண்டானது. இந்த கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் கிடையாது. அடுத்து 1885 நடைபெற்ற பெர்லின் காலனி மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்துக் கொள்ளலாம் என தீர்மானித்தது. ஆங்கிலேயரும் போயர்களும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும். இந்த கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து பொறுத்துக. டிரான்ஸ்வால் அப்படின்னா தங்கம், டோங்கிங் அப்படின்னா கொரில்லா நடவடிக்கைகள், ஹிண்டன்பர்க் ஜெர்மனி, மூன்றாம் ரைக் ஹிட்லர், மாண்டியோட்டி அப்படிங்கிறது இத்தாலி. இவ்வளவுதான் இந்த லெசன்ல. அதாவது ஃபுல்லா ஒரு தடவை என்ன ரிவிஷன் பார்த்துடலாம். 2ஆம் உலக போருடைய இடைப்பட்ட உலகம் எப்படி இருந்தது, அதுல என்ன பொருளாதார மந்தம், அப்புறம் அதனுடைய முசோலினியை பத்தி பார்த்தோம், பாசிச கட்சி, அப்புறம் முசோலினியோடைய கட்சினால முசோலினியும் போப்பான்றக்கூடிய லிங்க் பெரும் மந்தம். அடுத்து ஹிட்லருடைய நாசிச கட்சி, அவருடைய கொடி ஸ்வஸ்திக் கொடி, அவருடைய நூல் மெயின் ஹாம்ப், அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய ரகசிய காவல் படை பேரு கெஸ்டப்போ, அப்புறம்
அவருடைய மெய்காப்பாளர் பேரு ஹைட்ரிக் ஹிம்லர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து யூதர்களுடைய கொள்கை, யூதர்கள் கொன்னதுக்கு பேர் வந்து இறுதி தீர்ப்புங்கிறது. அடுத்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, அப்புறம் காலனி ஆதிக்கம், வியட்மின் கட்சினா என்ன, அது போற்றுத்தர ஹோசிமின். அதுக்கப்புறம் பாக்குறப்ப பெருமந்த இந்தியாவில் எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து இந்திய அரசு சட்டம், ஆப்பிரிக்காவோட குடியேற்றங்கள், அடுத்து போயர் போரை பத்தி பார்க்குறோம். அடுத்து ஆப்பிரிக்க நேர்கள்னா யாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிய வம்சாவளியினர் தான். அவங்க போயர்கள், அவங்களுடைய மொழி ஆப்பிரிக்கான்ஸ். அதுக்கப்புறம் யார் பார்க்குறோம், நெல்சன் மண்டேலா பார்க்குறோம். அவர் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார்? 27 வருஷம் இருந்தாரு. அவர் கற்பின மக்களுக்கு எதிராக போராடினாரு. அதுக்கடுத்து தென் அமெரிக்காவுடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு. அப்புறம் தலை தகர்ப்பாளர் அப்படிங்கிறவர் யாரு? சைமன் பொலிவர். அப்புறம் அவர் முதலாம் பெட்ரோவை பத்தி பாக்குறோம். அடுத்து நெப்போலியனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் யார் வந்தா, எந்தெந்த நாடுகள் பிரிஞ்சது அதை பாக்குறோம். அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை பாக்குறோம். தென் அமெரிக்காவுடைய பெருமந்தம் பாக்குறோம். அதான் இந்த லெசன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் முசோலினி அவர் ரொம்ப முக்கியம். ஹிட்லர் அவருடைய கொள்கைகள், யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம நெல்சன் மண்டேலா முக்கியம். மற்றதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். இந்த கூற்று காரணம் இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தேங்க்யூ.